இங்கே இழிச்சவன் இருக்கான், ஏமாற்றி எல்லாம் தற்கொலையில் கூட வச்சுட்டு கத்தலாம். இத்தனை தற்கொலையை மலேசியா கூட்டு போக முடியுமா? அங்கேயும் இருக்குது. அங்கே வந்து விஜய் ஒரு சினிமாக்காரனை பார்க்க வர்றது ஒரு குரூப் இருப்பாங்க. அதுபோல் தற்கொலைகளும் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே முழு தற்கொலை இங்கே இருக்கும்போது இதுகளெல்லாம் அங்கே கொண்டு போனீங்கன்னா தானே அந்த பிரச்சனை ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே ஆட்டம் காட்டுற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் திமுக, வீட்டில் ஃபுல்லாக பண்ணுறாலும் திமுகன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. மலேசியாவில் முதல்ல வந்து ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யாரோ பேக் ஸ்டோரியை சொல்லி அனுப்பியிருக்காங்க, டேட்டாஸ் அனுப்பியிருக்காங்க. மிக ஆபத்தான நீங்கள் படிப்பறிவு இல்லாத தற்கொலை கூட்டம் அங்கே கூடி தான் அப்படி ஆயிடுச்சு. இங்கேயும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு உலகம் பண்ண கெட்ட பேர் ஆயிடும். ஆனால் ஐயோ இது என்னடா பிஸ்னஸ்ஸு ஒரு இது ஆடியோ லான்ச் மட்டும் கிடையாது. ஆடியோ லான்ச்ன்ற பேரில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, கண்டிஷன்ஸ் போட்டாங்க. 5 கண்டிஷன். இங்கே வாய்கிலேயே கத்துனாங்க இல்லை டிஎம்கே. இவங்களை எங்கே போனாலும் எவனுமே விட மாட்டான். எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இவங்களை கண்டிஷன் போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு தற்கொலை கூட்டம், இது என்ன வேணாலும் செய்யும். மாஸ் சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விஜயை கொண்டாடுங்க, விஜய் ஆடட்டும் பாடட்டும் கொண்டாடட்டும், விஜய் வாழ்கன்னு கற்றுங்க, விஜய் படத்தை கற்றுங்க. ஆனால் எவனாவது தாவேக்கான்னு அவருடைய அரசியல் அமைப்பு பேரை சொல்லி கத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன். அந்த கட்சியோட துண்டு கலரில் மஃப்ளர் ஏதாவது போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன். அதையும் மீறி நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு ஜெயில். இந்த துண்டை கர்மாந்திரம் பிடிச்ச கலரில் விற்றீங்க அப்படின்னாலே உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். கடையோட லைசன்ஸ் காலி ஆகிடும். நீங்கள் ஆளை வச்சுக்கிட்டு மத்திய அரசு இங்கே கையில் இருக்கிறதுனால, பாஜக அவர்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இங்கே ஆடுறான் இந்த கட்சிக்காரன் போகிறான். வெளியில் போனீங்கன்னா அடுத்த மாநிலத்தில் போனால் சுண்ணாம்பு தடவை தடவ வேண்டிய இடத்துல. அதுதான் வந்து இதில் உண்மைன்றது இப்போ தெரியுதா. விஜயோடைய அரசியல் சினிமா வாழ்வின் இறுதி ஊர்வலம் தான் இது. சென்னை அவர் நல்லா இருக்கட்டும், 100 வயசு வரைக்கும் இருக்கட்டும். விஜய் தாத்தா விஜய் தாத்தான்னு குழந்தைங்களாம் கூப்பிட்ற வரைக்கும் இருக்கட்டும், அவர் 100 வயசு வரைக்கும் தான். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் வந்து நடக்குது. பிரச்சாரத்தின் போதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் கரூருக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுவார், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஆனால் அந்த டைம் தான் சென்னை ஏர்போர்ட்டுக்கே வந்து கிளம்புறது பார்த்தோம். அந்த மாதிரிலாம் இவ்வளோ இரஸ்பான்சிபிளாக இருந்தார். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இன்றைக்கே கிளம்பிட்டார் ஃப்ளைட்டை பிடிச்சி, நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஆடியோ லான்ச்சுக்கு. ஸோ பல நிபந்தனைகள் மலேசியாவில் விதிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த தொண்டர்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து மலேசியா கவர்மெண்ட் வரைக்கும் போயிருக்கா? அதாவது ஊர் அப்படி ஊர் புரியுதா அவங்களுக்கு. இங்கே இழிச்சவன் இருக்கான், ஏமாற்றி எல்லாம் தற்கொலையில் கூட வச்சுட்டு கத்தலாம். இத்தனை தற்கொலையை மலேசியா கூட்டு போக முடியுமா? அங்கேயும் இருக்குது. அங்கே வந்து விஜய் ஒரு சினிமாக்காரனை பார்க்க வர்றது ஒரு குரூப் இருப்பாங்க. அதுபோல் தற்கொலைகளும் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே முழு தற்கொலை இங்கே இருக்கும்போது இதுகளெல்லாம் அங்கே கொண்டு போனீங்கன்னா தானே அந்த பிரச்சனை வரும். ஸோ அதே மாதிரி இங்கே ஆட்டம் காட்டுற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் திமுக, வீட்டில் ஃபுல்லாக பிறந்தாலும் திமுகன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் தப்பாக நினச்சி சிரிக்கிறீங்க. திடகாத்திரமாக ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த திமுக அரசு தான் காரணம். ஊட்டச்சத்து இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பட்டியலில் நம்பர் 1ல் இருக்குது. அதனால் சொல்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் திமுகன்ற பேரை சொல்கிறது அப்படின்றது வழக்கமாக இருக்கும். ஆனால் அங்கே போய் எதுக்கு எடுத்தாலும் மலேசியா கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. உடனே சேர்த்து அடித்து உள்ளதுக்கு போட்டுருவாங்க யாராக இருந்தாலும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. முதல்ல சினிமா இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் காலத்திலேருந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது ஸ்டார் ஷோ நடந்தது. இதுக்கு நடிகர் சங்கத்துக்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மலேசியாவில் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. சிங்கப்பூரில் நடந்தது. கமல், ரஜினி, விஜயகாந்த் எல்லாரும் ஒன்றா அது ரஜினிகாந்தே இப்போ பேசியிருப்பார். இப்படி ஒரு சம்பவம் இது வந்து நிகழ்வு இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இப்படி நடக்காது. ஏன்னா கமலும் ரஜினியும் ஒன்றா வராங்க. ஏன்னா கமல் எதை சொன்னாலும் ரஜினி கூட வந்துடுவார். கமல் வந்து அவர் அடங்க மாட்டார், ஏதாவது வீம்பு பண்ணுவார். அடுத்து கமலையும் வர வச்சது, ரஜினி வரமாட்டார் ஒரு பக்கம் பார்த்தா, அவரையும் வர வச்சது எல்லாம் அஜித் மட்டும்தான் போனாங்க. விஜய் சிம்புலேருந்து எல்லாருமே போனாங்க. அஜித் வந்து ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வேற ஒரு சில காரணங்களுக்காக உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி வரல. அவர் கிட்டத்தட்ட நானும் பல ஆண்டுகளாக பார்க்குறேன், நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது இல்லையா அவர்?
ஏன்னா அது பங்கேற்று அவர் ஏற்கனவே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டார். சரியா? அதனால அவர் பங்கேற்கிறது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது மலேசிய அரசு ஜாலியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ ரஜினி கபாலி எல்லாம் ரொம்ப ரஜினிகாந்த் அவர்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்தாரு அந்த பிரைம் மினிஸ்டர், அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு மலேசியன் கவர்மெண்ட்டில் ஒரு நோட்டு போயிருக்கு. என்னென்னா இந்த நபர் போய் தான் 40 பேர் செத்துட்டாங்க அப்படின்ற செய்தி உலகம் பூரா பரவணுது. எந்த உலகத்தில் எங்கேயுமே 40 பேர் ஒரு சினிமா தலைவரை பார்த்து வந்து அரசியல் கட்சி தலைவர் ஒரு சினிமாக்காரனை பார்க்க. மைக்கேல் ஜாக்சன் இருக்கிற காலத்தில் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் ஒரு கிரவுண்டில் கூடியிருக்காங்க. மயங்க போட்டுலாம் விழுந்திருக்காங்க. ஆனால் அங்கே ஏற்பாடு நடந்தாலும் எவனும் செத்தது இல்லை. ஓகே. இதில் வெறும் 20,000 பேர் 25,000 பேர் கூடின அந்த ரோட்டில் 40 பேர் செத்துருக்காங்க, 41 பேர் செத்துருக்காங்க. அப்படிங்கும்போது மலேசியாவில் முதல்ல வந்து ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யாரோ பேக் ஸ்டோரியை சொல்லி அனுப்பியிருக்காங்க, டேட்டாஸ் அனுப்பியிருக்காங்க. மிக ஆபத்தானவங்க, ஏன்னா படிப்பறிவு இல்லாத தற்கொலை கூட்டம் அங்கே கூடி தான் அப்படி ஆயிடுச்சு. இங்கேயும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு உலகம் பூரா கெட்ட பேர் ஆயிடும்னா ஐயோ இது என்னடா பிஸ்னஸ்ஸு, ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்னா அவங்களுக்கு பெரிய செலவணி லாபம் தான் நிச்சயமா இருக்குது, வைக்கிது போகுது, இவ்வளோ கூட்டம் கூடுறாங்க, நமக்கு டேக்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு கவர்மெண்ட். ஏன்னா டூரிசம் டெவலப் பண்ணுறதுல மலேசியா ரொம்ப இதாகும். அப்புறம் இந்த நோட்டை பார்த்தவொடனே பார்த்தா 40 பேர் செத்துருக்கான், இவங்க ஒரு மாதிரியான ஆட்கள் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைப் இருக்குது, இவங்க இப்படி அப்படி இவங்களை போலீஸை பிடிக்க முடியாது, புரட்சிக்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, ஜென்சி கிட் மாதிரி புரட்சியை பற்றிலாம் போடுவான், அவனை பிடிக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா மத்திய அரசு அவங்க கட்டுப்பாட்டில் தான் இவங்க இருக்காங்கன்றது. இதெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா மலேசியாவுக்கு வருது. இது ஆடியோ லான்ச் மட்டும் கிடையாது. ஆடியோ லான்ச்ன்ற பேரில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, கண்டிஷன்ஸ் போட்டாங்க. 5 கண்டிஷன். இங்கே வாய்கிலேயே கத்துனாங்க இல்லை டிஎம்கே, இவங்களை எங்கே போனாலும் எவனுமே விட மாட்டான், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இவங்களை கண்டிஷன் போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு தற்கொலை கூட்டம், இது என்ன வேணாலும் செய்யும், மாஸ் சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருத்தவங்க இதை காட்டுறேன்னு சொல்லி இப்போ அமெரிக்காவில் அந்த மாதிரி தான் பண்ணிவிட்டான். 100 சில்லற பேர் ஒரே நேரத்தில் சைனைடு குடிச்சு எடுத்துட்டாங்க. ஓகே. ஏசோ காட்டுறேன்னு சொல்லி இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி இந்த இப்போ பாருங்கள் 2-3 பேர் சூசைட் பண்ணி அட்டம்ப்ட்டு 2-3 நாளில், விஜயனை பார்க்கலன்னு நான் செத்துருவேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அரக்கிற்கு கூட்டம் அப்படிங்கிறோடனே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிச்சு மலேசிய அரசு. 5 கண்டிஷனை போட்டு விஜய் என்கிற நடிகர் அவருடைய படத்தோடைய பாடலை லான்ச் பண்ணுறார். இதுதான் நிகழ்ச்சி, நீங்கள் விஜயை கொண்டாடுங்க, விஜய் ஆடட்டும் பாடட்டும் கொண்டாடட்டும், விஜய் வாழ்கன்னு கற்றுங்க, விஜய் படத்தை கற்றுங்க. ஆனால் எவனாவது தாவேக்கான்னு அவருடைய அரசியல் அமைப்பு பேரை சொல்லி கற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன். 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த கட்சியோட துண்டு கலரில் மஃப்ளர் ஏதாவது போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன். அதையும் மீறி நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு ஜெயில். இந்த துண்டை கர்மாந்திரம் பிடிச்ச கலரில் விற்றீங்க அப்படின்னாலே உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம், கடையோட லைசன்ஸ் காலி ஆயிடும். ஏனென்றால் விஜய் வந்து வேறு நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக உருவெடுத்திருக்கிற இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. அந்த ஆணியை இங்கே கொண்டாந்து செவுத்தில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களையும் சேர்த்து அந்த ஆணியில் தொங்க விட்டுருவோன்ட்டாங்க. அதே மாதிரி நீ என்ன டைம் கொடுக்குறியோ அந்த டைமுக்கு வந்தான்னு, இல்லைன்னா நிகழ்ச்சி ரத்து. 6 மணி டு 9 மணி பர்மிஷன் வாங்கிருக்கியா, 9 மணிக்கு மேலே 1 நிமிஷம் தாண்டக்கூடாது, ஓடி போயிடணும். இதெல்லாம் கண்டிஷன். இந்திய அரசோட சப்போர்ட்ல இருக்கலாம், இல்லை பிஜேபி சப்போர்ட்ல இருக்கலாம், ஆனால் என் நாட்டில் அது தேவையில்லை அப்படின்ட்டு அவர்கள் வந்து அதை சொல்லாமல் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. இந்த போகிறீங்க இல்லை, கண்டிஷன் போட்டு பொத்திட்டு போகிறீங்க. முதல் நாள் ஏன் இப்போ திருச்சியில் இருக்க இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தானா, கரூருக்கு போயிருந்தானா, அப்போ உன்னை வந்து டைட் பண்ணி ஆப்பு மேலே ஆப்பு அடித்தா அடங்குவேன், லூஸில் விட்டால் இருக்க மேலே பழியை போட்டு நீ ஓடி போயிடுவேன், இப்படி தானே அர்த்தம். அப்படி ஸோ இப்போ மலேசியன் கவர்மெண்ட்டு சொல்கிறபடி தான் கேட்டாங்கன்னு, இல்லைன்னா அங்கேயே பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க சொல்லிட்டாங்க. அவங்க ஃபைன் இல்லைன்னா கைது, யாராக இருந்தாலும். இப்போ இங்கே உள்ள இந்த இளைஞர்கள் இந்த ஸ்பீக்கருக்கு மேலே ஏறி நிற்கிறது, இந்த கம்பத்துக்கு மேலே ஏறி நிற்கிறது, இவரும் அதை கண்டிக்க மாட்டேங்கிறாரு. மலேசியன் போலீஸ் வந்து வேற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் நம்ம தமிழ்நாடு போலீஸோட எல்லா போலீஸுமே ஸ்ட்ரிக்ட் தாங்க. இவங்க ஆளை வச்சுக்கிட்டு மத்திய அரசு இவங்க கையில் இருக்கிறதுனாலையும் பாஜக அவர்கள் சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் இங்கே ஆடுறான் இந்த கட்சிக்காரன் போகிறாங்க. வெளியில் போனீங்கன்னா அடுத்த மாநிலத்தில் போனால் சுண்ணாம்பு தடையிடுவாங்க, தடவ வேண்டிய இடத்துல. அதுதான் வந்து இதில் உண்மைன்றது இப்போ தெரியுதா.
மலேசியா கவர்மெண்ட் என்ன வாங்க வாங்க நீங்கள் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சா? தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் உனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். எங்கே போனாலும் மனிதர்கள் எல்லாருமே அப்படி தான். ஓகே. ஒரு அரசாங்கம்னா அப்படி தான் இருக்கும். ம். இப்போ இங்கே கேட்டு மத்திய மலேசியா அரசை கூப்பிட்டு கேளு, என்ன எனக்கு நிபந்தனை விதிக்கிறீங்க, கட்சியிலேருந்து அறிக்கை விடுங்க பார்ப்போம். ஒன்றும் வேலைக்கு. ஸோ இதை ஒரு கேம்பெயினுடைய கருவியா அவர் பயன்படுத்திக்க கூடும். அதனால தான் அதை ஆப்படிச்சு விட்டாங்க, முன்னாடியே சுண்ணாம்பு தடவிட்டாங்க. ஆனா இப்போ அவர் பாருங்களேன், ஜனவரி 9 இந்த ரிலீஸ் டேட்டை வச்சிருக்கிறாரு. அப்புறம் அடுத்து 3 மாசத்துல தேர்தல். இப்ப நிச்சயமா அரசியல் கருத்துக்கள் ஏதாவது உள்ள முடுக்காது. படமே தெரியுது, ஜனநாயகன் படமே அந்த டைட்டிலே தெரியுது. அப்போ அந்த ஆடியோ லான்ச்ல இளைமறைவு காய்மறைவாக திமுக திட்டுறது அல்லது இந்த அரசியல்ல ஏதாவது பேசுறது நிச்சயமா இடம் பெறும் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது சார். இளைமறைவு காயை பறிச்சுடுவாங்க. இளைமறைவு காய்மறைவுலாம் இருக்கு. அந்த காய் எங்க இருந்தாலும் பறிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஓகே. ஊறுகாய் போட்டுருவாங்க. அதனால அங்க போயெல்லாம் பண்ண முடியாது. பண்ணா டோட்டலா அங்க உள்ளவனை பிடிச்சிருவான். நிகழ்ச்சி ஏற்பாட்டெல்லாம் இருக்கான், அவன் ஜெயிலுக்கு போன விஜய்னால. ஓகே. இப்போ மலேசியாவில் இந்த நடக்கிற ஆலியா லான்ச்சு ஒரு ரிஸ்கான ஒரு ஆப்பு வச்சு விட்டாங்க ஏற்கனவே. ஓகே. எங்க மலேசியா கவர்மெண்ட் ஏற்கனவே விஜய்க்கு வச்சு விட்டாங்க. சார் இப்போ இந்த படம் ஜனநாயகன் படம் முழுக்க திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு. டாஸ்மாக் கடையில் போய் வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு வர மாதிரி தான் இது இப்போ விஜய் போகிறது. டாஸ்மாக் கடைக்கு எதுக்கு போவான்? தண்ணி அடிக்க தான் போவாங்க. அங்கே போயிட்டு ஒருத்தன் உள்ளே போய் ஒரு ஆப் ஆயில் மட்டும் போடுங்கன்னு சொல்லி வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வந்தானே அப்படி இருக்கும். அதுதான் இப்போ மலேசியா ப்ரோக்ராம். குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு குடல் கறியை தின்னுட்டு மூஞ்சிலையாச்சும் இப்போ இதை போடுறதுன்னு சொல்லி போகிற ஒருத்தனை போய் எல்லாத்தையும் பார்த்துக்கே வச்சுக்க, பச்சை தண்ணி மட்டும் ஒரு பாட்டில் தருவோம் குடிச்சிட்டு போயிருன்னு அப்படி இருக்கும். அதுக்கு அங்கே போக வேண்டியதில்லை, வெளியே பெட்டி கடையில் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு டாஸ்மாக் கடையில் போய் குடிக்கணும் அப்படின்றதான் இப்போ விஜயோட நிலைமை இப்போ மலேசியாவில். அப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது விஜயோட கணக்கு வேற மாதிரி இருந்திருக்கு. ஆமாம், இது மலேசியா சனிக்கிழமை சரக்கடிக்க போனவனுக்கு இப்போ இது சங்கு ஊதிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ திமுக அரசு மற்றும் திமுகவினர் கட்சிக்காரங்க எப்படி பார்ப்பாங்க? இப்போ ஜனநாயகன் இப்போ பயங்கர ஹிட் ஆகுது பாக்குறாங்க, ஆயிட்டு போகுது இப்போ சார். இப்போ பயங்கர ஹிட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இதை நீங்களே கூட ஹிட் ஆகும் சொல்ல வச்சு, உதாரணத்துக்கு ஹிட் ஆயிடுமோ இல்ல இப்போ இவங்க ஓட வைப்பாங்களா சார்? நிச்சயமா இது அவரோட கடைசி ஓடவும் வைக்க முடியாது, இது பண்ண முடியாது. ஒன்றும் இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர் 15 வருஷமா ஆடுறாரு, ரிட்டையர்ட் ஆகிறாரு, கடைசி நாள் அவரை போட்டு இப்போ டபுள் செஞ்சுரி அடிக்க வைக்க முடியுமா? அவரே முடிஞ்சு போய், புரியுதா, 100 பாலுக்கு 10 ரன் அடிச்சுக்கிட்டு இருந்தனால தான் டீமை விட்டே துரத்தி விடுவாங்க. சரி, கடைசி மேட்ச் விளாண்டுட்டு போறாரு, அன்னைக்கு வர எப்படி டபுள் செஞ்சுரி அடிப்பாரு? உங்க கனவு தப்பு. இப்போ முழுக்க திமுக எதிர்ப்பே அந்த படத்துல மையப்படுத்தி அவர் எடுத்துருக்காரு. ஸோ அப்போ அப்படிதான் எடுத்து தகவல் வருது. திமுகவினர் எப்படி பார்ப்பாங்க? நமக்கு திமுகவினர் ஏங்க அதை போய் நடராத்துல இவங்க ஏங்க சொல்லுங்க சார்? திமுகவினர் இப்போ கடந்த காலத்துல கத்தி படத்துல எல்லாம் 2Gயை பத்தி அவர் பேசினாரு, அதெல்லாம் வழக்கு நிலுவையில இருக்கு. இப்போ அவர் விடுதலையே ஆயிட்டாரு. அதாவது உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்டுல இருந்து 3வது தெருல 4வது வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அது இவர் எப்படி பார்ப்பாருன்னா, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க ஏன் அந்த கல்யாணத்துக்கு போறீங்க? அது நடந்தா என்ன, நடக்கலன்னா உங்களுக்கு நீங்க யாரு, அவங்க யாரு? சார், கடந்த காலத்துல திரைப்படங்கள் மூலியமாக சமூகங்கள் கொந்தளித்து இருக்கிறது, சமூக இணக்கங்கள் பாழாகி. கடந்த காலத்துல நீங்களே சொல்றீங்கல்ல, அதேதான் கடந்த காலத்துல. இப்ப இல்ல, இப்ப கேரளா ஸ்டோரி மாதிரியான படங்கள்லாம் கூட வந்துச்சு. அது படங்கள்ங்க, இது படமே கிடையாது, டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கும். டாக்குமெண்ட்ரியில 4 பாட்டு சேர்த்துருக்காதான் சொல்றாங்க. ஒரு வசனமா பேசுவாராம், நடுவில் சென்டிமெண்ட் அதை தூக்கி பாட்டுகளை வச்சு ஓடுறாங்க. ஆனா சார், இப்போ நிச்சயமா திமுக கார்டரிஸ்ட நேற்று தினம் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன். இதில் எங்களுடைய எதிர்ப்பு உமிழ்ந்தாரு, முழுசா எங்களுடைய வெறுப்பை தான் கக்கியிருக்காரு அப்படின்னா, நாங்க எங்க தொண்டர்களை நாங்க கட்டுப்படுத்த முடியாது, அவங்க ஏதாவது ஆர்வ கோளாறுல ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அது நாங்க பொறுப்பு இல்லை. அது சமூகத்தில் நல்லது கெட்டது எல்லாம் நடக்குதான்னு செய்யும். ஓகே சார், எனக்கு இறுதியான ஒரே கேள்வி சார். இப்போ இந்த இறுதியான படம்ன்றாங்க, இப்போ தேர்தல் வர இருக்கு, இல்லை இறுதி ஊர்வலமா? சரி, இது அதாவது படத்துக்கு நீங்க தனிப்பட்ட நபரை சொல்ல, விஜயோடைய அரசியல் சினிமா வாழ்வின் இறுதி ஊர்வலம் தான் இது. எது? ஜனநாயகன். அவர் நல்லா இருக்கட்டும், 100 வயசு வரைக்கும் இருக்கட்டும். விஜய் தாத்தான்னு குழந்தைங்கலாம் கூப்பிட்ற வரைக்கும் இருக்கட்டும், அவர் 100 வயசு வரைக்கும் தப்பு இல்லை. ஆனா அவர் அவருடைய இறுதி நாட்கள் இதெல்லாம் திரைத்துறையிலையும் சரி, அரசியல்லையும் சரி, புரியுதா?
அதனால் அது இதை நோக்கி தான் போகுது. இந்த படம் ரிலீஸோட சினிமா வாழ்க்கை முடியுது. இதுதான் கடைசி ஆடியோ லான்ச் வாழ்க்கை இதோட முடியுது. இங்கே மலேசியாவோட முடியுது. அதுக்கு அடுத்து வந்து சினிமாவும் முடியுது, ரிலீஸோட முடியுது. எலெக்ஷனோட அரசியல் வாழ்க்கையும் முடியுது. அதுக்கப்புறம் திருப்பி சினிமாவுக்கு வருவாராங்கிறதான் கேள்வி. அதான் வருவார். படம் என்னோட கணிப்பு என்னன்னா 27 அதுதான் நம்ம அப்பயே முன்னாடியே சொல்லியிருக்கோம். 26 எண்டில் பூஜை போடுவார். இடைப்பட்ட தோத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எங்கேயா வெளிநாட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார். ஒரு 6 மாதத்துக்கு ஆளையும் நீங்கள் பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து திருப்பி நீங்கள் ஏன்ட்டே கேட்காதீங்க. அவர் சொன்னார் இவர் சொன்னார், இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. ஓகே. இதை நீங்கள் அப்போ போடும்போது நான் சொன்னதாகவே என்கிட்ட கேளுங்க, நீங்கள் தான் சொன்னீங்களே அப்படின்னு. அடுத்தவன் சொன்னான்னு கேட்காங்க. நம்ம பேச வச்சு அவனா 2 மாதம் கழிச்சு பேசுவான். அதை எடுத்துகிட்டு வராதிங்க. இந்த 26 வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 26 எண்டில் பூஜை போடுவாங்க. 27 எண்டில் படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் மூடிட்டு போயிட வேண்டியது. ஆதவர்ஜனாவே கட்சியில் இருக்க மாட்டாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். ஏன்னா ஆதவனாருன்னா அவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லை. அடுத்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஒரு கிழிக்கிற கிளி தெரியாதுன்னு வேற எங்கிட்டா போயிடுவாப்புல. அன்புமணியை கூட பிரதமர் ஆக்குறேன்னு சொல்லி. ஸோ அதனால் இப்படி தான் இருக்குது. இது ஒரு இறுதி யாத்திரை தான். நீங்கள் பாரு இறுதி யாத்திரைன்னு அவருக்குன்னு போட்டு விட்டுறாங்க தெரியாது. ஏன்னா நான் வந்து தீவிர ரசிகர், விஜய் ரசிகர். நான் வந்து கரியரை சொல்றீங்க. சினிமாலையும் சரி அரசியல்லையும் இறுதி யாத்திரை. ஓகே சார், நிச்சயமா சார். ஜனநாயகன் படத்தினுடைய அந்த ஆடியோ லான்ச் மற்றும் அதோட ரிலீஸ் சம்பந்தமான பல விஷயங்கள், மலேசியா அரசு போட்டிருக்கக்கூடிய அந்த தடைகள், இது சம்பந்தமாக ரொம்ப மலேசியா அரசு தடையெல்லாம் போடலங்க. மனுஷன் எப்படி நடந்துக்கணும், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடுனா எப்படி இருக்கணும், ஒரு நிகழ்ச்சினா எப்படி நடக்கணும், இதுபடி நடத்துங்கப்பா, உங்க காட்டு மிராண்டித்தனத்தையும் தற்குறித்தனத்தையும் இங்க காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி. அதனால கண்டிஷன் அவங்க போடல. புரியுதா? ஒரு வயசு பொண்ணு இருக்கு, அவங்க அப்பா சொல்றாரு அம்மா போயிட்டு 5 மணிக்குள்ள வந்துருன்றாரு. அது ஈஸியாக பக்கமும் வண்டி ஏறி டக்குன்னு காலேஜை கட் பண்ணிட்டு இதுக்கு போச்சுன்னா இவர் கண்டிஷன் போடுறாருன்னு அர்த்தம் கிடையாது. நீ உன் வாழ்க்கையை ஒழுங்காக வாழுன்னு சொல்கிறாருன்னு தான். ஓகே, நீங்கள் மலேசியா அரசு மேலே தப்பு சொல்லாது. விஜயை நெறிமுறைப்படுத்துவது மலேசியா கவர்மெண்ட்டும் அதுக்கு பொறுப்பு இருக்குன்றதை அவங்க காட்டுறாங்க. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களை எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.